ஹலோ கைஸ், நான் தான் மனோஜ் மாதவ். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து செஸ்ஸோட பேசிக்ஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ மூமெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நான் கவர் பண்ண போகிறது என்னதுன்னா செஸ் பீசஸோட நேம்ஸு, அதுக்கப்புறம் அதோட மூமெண்ட்ஸு, அது மட்டும் தான் நான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறேன். மிச்ச டெக்னிக்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பீசஸோட நேம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பானு. இந்த பானை தான் எப்போவுமே ஃபஸ்ட்டில் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ கேம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த பானை வச்சு தான் கேமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது பேர் நைட்டு. இந்த நைட்டு வந்து ஓப்பனிங்கில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது பேர் தான் பிஷப்பு. ஸோ இதுதான் பிஷப்பு, இதுதான் பிஷப்பு. நெக்ஸ்ட்டு ரூக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரூக். ஸோ இதுதான் ரூக்கு, இதுதான் ரூக். ஸோ இது வந்து குவீன், இதுதான் குவீன். இதான் குவீன். அப்புறமா கிங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிங்கு. ஸோ நான் சொன்ன பேசிக் என்னதுன்னா, பானை மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா பீசஸையுமே மூவ் பண்ண முடியும் எக்ஸப்ட் நைட். அது என்ன நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ஸோட கான்செப்டை ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். செஸ்ஸோட கான்செப்ட் என்னதுன்னா, 2 கிங்டம் வந்து போர் தொடுக்கிறாங்க, அதில் எது ஜெயிக்க போகிறாங்க, அந்த மாதிரி தான் கான்செப்ட் இதோடது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பானோட மூமெண்ட்டை பார்த்துடலாம். பான் எப்படி மூவ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போது நீங்கள் ஸ்டார்டிங்க்கு அப்புறம் அடுத்த வாட்டி மூவ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு தான் இதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில் மட்டும். ஆனால் 2 ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பானோட கேப்சர். பான் எப்படி கேப்சர் பண்ணுன்னா, டயக்னலாக தான் கேப்சர் பண்ணும். அது ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் ஆகும், டயக்னலாக தான் கேப்சர் பண்ணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நைட்டோட மூமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நைட்டோட மூமெண்ட். இது நான் உங்களுக்கு அப்போவே சொல்லியிருந்தேன்ல, எக்ஸப்ட் நைட் எல்லாமே பான் மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் மூவ் ஆகணும்னு. நைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது பீசஸ் மேலே ஹாப் பண்ண முடியும். நைட் வந்து எப்போவுமே எல் ஷேப்பில் தான் மூவ் ஆகும். அப்புறமா அது எப்படி பீசஸ் கேப்சர் பண்ணுன்னா, எல் ஷேப்பில் தான் பீசஸ் கேப்சர் பண்ணும். இங்கே பாருங்கள், எல் 1 2 3 1 2 3 எல் ஷேப்பில் தான் பீசஸ் கேப்சர் பண்ணும். எல் ஷேப்பில் தான் மூவ் ஆகணும். அதுக்குன்னு 2 ஸ்கொயர் இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இங்கேருந்து இப்படிலாம் போகாது. ஸோ அது வந்து ஒன்லி எல் ஷேப், இப்படி இந்த மாதிரி மட்டும்தான் நைட் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஷப்போட மூமெண்ட். பிஷப் நான் அப்பயே சொன்ன மாதிரி எல்லா பீசஸையும் மூவ் பண்ணும்போது பானை ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும் எக்ஸப்ட் நைட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிஷப்பை வெளில எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பிஷப்போட மூமெண்ட்டு. பிஷப் எப்போவுமே டயக்னலாக தான் போகும், டயக்னலாக தான் கேப்சரும் பண்ணும். பாருங்கள், டயக்னலாக தான் போகும், டயக்னலாக தான் கேப்சரும் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரூக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகும். அது வெர்டிக்கலாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலியாகவும் இருக்கலாம். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைனில் தான் அது போகும். ஸோ அது கேப்சர் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட்டாக தான் கேப்சர் பண்ணும். ஸ்ட்ரைட் லைனில் தான் ரூக் மூவ் ஆகும், பிஷப் டயக்னலாக மூவ் ஆகும். இப்போ குவீன் ரொம்ப பவர்டான பீஸ் இந்த கேமில். குவீனோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதால் ஸ்ட்ரைட்டாகவும் மூவ் பண்ண முடியும், கிராஸாகவும் மூவ் பண்ண முடியும். அதால் ஸ்ட்ரைட்டாகவும் கிராஸாகவும் கேப்சர் பண்ண முடியும், அதில் கிராஸாகவும் கேப்சர் பண்ண முடியும் இங்கே. அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் கேப்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிங்கு. இந்த கேம் வந்து கிங்கை சேவ் பண்ணுறதுல தான் பேஸ்டாக இருக்குது. கிங்கு எப்போவுமே ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். பான் மாதிரி எடுத்தோடனே 2 ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கிங்கு எப்போவுமே ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் ஆகும். இப்போ நம்ம செக்குனா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது கிங்கு இப்போ வந்து இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இந்த குயின் வந்து நெக்ஸ்ட் முழு கிங்கை வெட்ட போகிறாங்க. அப்படின்னா இது பேர் தான் செக்கு. இப்போ கிங்கு வந்து நம்ம எப்போவுமே சேவ் பண்ணுறது தான் இந்த கேமே. ஸோ அதனால நீங்கள் வேறு எந்த மூவ் பண்ண முடியாது, கிங்கை மட்டும் தான் மூவ் பண்ணணும், இல்லைன்னா பிளாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிங்கை மூவ் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கிங்கை மூவ் பண்ணுற மாதிரி. அப்புறம் பிளாக் பண்ணுறது என்னன்னா, பிளாக் பண்ணுறது என்னதுன்னா, இந்த மாதிரி பானை வச்சு பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இங்கே செக்கு கட் ஆகிடும். ஸோ அப்படின்னா இது பிளாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து செக் மேட்டுன்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த குயின் வந்து இந்த பானை அடிச்சிட்டாங்கன்னா இது பேர் செக்மேட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கிங்கால் எங்கேயுமே மூவ் ஆக முடியாது, இதை வெட்டவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பிஷப் இருக்குது பார்த்தீங்களா, இது மறுபடியும் அந்த கிங்கை வெட்டிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பேர் தான் செக்மேட். கிங்குக்கு எந்த பொசிஷன் மூவ் பண்ணுறதுக்கு பொசிஷனும் இல்லை, அதுக்கப்புறமா கிங் அந்த பீஸையும் வெட்ட முடியாது இந்த மாதிரி பொசிஷன்ஸில். அப்படின்னா அது செக்மேட். கிங்கை அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம கிங்கை அடிக்கணுங்கிறது கேம் கிடையாது. கிங்கை ஒரு இடத்துல நம்ம கவர் பண்ணி வச்சிடணும், அந்த மாதிரி தான் கேமு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பீசஸோட பாயிண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ரூக்கோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். நைட்டோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். பிஷப்போட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் தான். கிங்குக்கு பாயிண்ட்டே கிடையாது, இல்லைன்னா இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கணும். ஏன்னா கிங்கை தான் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால அதுக்கு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு குயின் வந்து ரொம்ப பவராக இருக்கிறதுனால அதுக்கு 9 பாயிண்ட்ஸ். ஓகே, இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிள். அப்புறம் இந்த பான் இருக்குல்ல, இது 1 பாயிண்ட் தான். இப்போ பானோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மூவை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ பானோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மூவ் என்னதுன்னா, இப்போது இந்த சைட்லேருந்து அவங்க அந்த சைடு பேக் ரேங்க் வரைக்கும் போயிட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் அங்கே போயிட்டாங்கன்னா இவங்களால வேறு எந்த பீஸாகவும் ப்ரமோட் பண்ண முடியும். குயினாக மாற முடியும், பிஷப்பாக மாற முடியும், நைட்டாக மாற முடியும், இல்லை ரூக்காகவும் மாற முடியும். சரி, இப்போ நான் அதை காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் ரேங்க்குக்கு போக போகுது. இப்போ இது போயிடுச்சுன்னா இதால் எதா வேணால் மாற முடியும். இப்போ குயினாக மாறிக்கலாம், நைட்டாக மாறிக்கலாம், ரூக்காக மாறிக்கலாம், இல்லை பிஷப்னா பிஷப்பாக மாறிக்கலாம், இந்த மாதிரி மாறிக்கலாம். குயின் இப்போ வந்து வெட்டுறது இந்த மாதிரி வெட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமஸ் ஓப்பனிங் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பெஸ்ட் ஓப்பனிங் என்னதுன்னா E4 E5. ஓகேங்களா, இதை மட்டும் விளையாடிக்கோங்க. நைட் F3, நைட் C6, இது. ஸோ
e4 e5 knight f3 knight c6 bishop b5 a6 a4. இதுதான் ரொம்ப காமனான ஓப்பனிங்கு, இது ரொம்ப நல்ல ஓப்பனிங்கும் கூட. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க, e4 எப்படி வந்துச்சு e5 எப்படி வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்கொயரோட பேர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா a1. ஏன்னா இங்கே இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 6, இது 7, இது 8. அதே மாதிரி இங்கே ABCDEFGH. ஸோ இந்த மாதிரி ரேங்கையும் காலமையும் பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஈல இருக்குது இங்கே, அப்புறம் இது 4. ஸோ அதனால இது E4ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 ஸ்டெப் மூவ் ஆகிக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்து பீசஸை ஹாப் பண்ண முடியும், பீசஸ் மேலே ஹாப் பண்ணி போகும், அது வந்து எல் ஷேப்பில் தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பிஷப் வந்து டயக்னலாக தான் போகும். பிஷப் இதான் டயக்னலாக தான் போகும். நெக்ஸ்ட் வந்து ரூக் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஹரிசாண்டலையும் போகலாம், வெர்டிக்கலையும் போகலாம், ஸ்டாண்டிங் லைன்லையும் போகலாம், ஸ்லீப்பிங் லைன்லையும் போகலாம். அதுதான் பேசிக்கலி. ஸோ இதுதான் ரூக்கு. நெக்ஸ்ட்டு குயின் வந்து ரொம்ப பவர்டானது. அது என்னதுன்னா அது ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டயக்னலையும் போகலாம். ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், டயக்னலாகவும் போகலாம். இதோட கேப்சரிங் மட்டும் பானுக்கு மட்டும்தான் டிஃபர் ஆகும். பான் எப்படி கேப்சர் பண்ணுவோன்னா டயக்னலாக கேப்சர் பண்ணும், மீதி எல்லா பீசஸும் அதோட மூமெண்ட்லேயே தான் கேப்சர் பண்ணும். ஸோ நம்ம இதுதான் இன்றைக்கி பார்த்தது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் மனோஜ் மாதவ். See you guys. Tata.